போதே நான் பார்த்தேன். அப்படியே அசைவின்றி முழுமையான ஈடுபாடோடு அதை கவனிச்சிருக்கணும். ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு காட்சிகளும் அந்த கானமும் உங்களுடைய உள் மனதில் போய் உங்களை தட்டி எழுப்புனது நான் பார்த்தேன். சரியா தப்பா? அப்போ ஒரு சாதாரணமாக எப்போ கேட்ட ஒரு பாடல் எழுதுகிட்டு யாரோ ஒருத்தன் இவ்வளவு செஞ்சிருக்கானா, அவனுடைய அறிவை அதில் எவ்வளவு நேரம் செலவு பண்ணியிருப்பான், நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் வந்தால் இந்த நாள் இணையணும். நான் உங்களை சந்திப்பேன்னு எதிர்பார்த்து வரல. அன்எக்ஸ்பெக்டட், ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் அப்படிங்கும். பட் எனக்கு ஒரு மனநிறைவு, உனக்கு நல்ல செய்திகளை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 25% அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உள்வாங்கி விதைத்த விதைகள் 100 இருந்தாலும் அதில் ஒரு 5ஆவது உள்ள விழுந்து முளைச்சி நல்ல ஒரு பெரிய மரமாக வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலமரம் சொல்லுவே, நீ தாயே ஊனிட்டு போட, நீ வந்து நிற்கிற பாரு என் கீழே நல்லா, நான் நிழல் கொடுத்துட்டு கீழே நிற்கிற பாரு, நான் யார் தெரியுமா, ஒரு காலத்தில் நீ ஊன்னல்ல அப்படின்னு சொல்லும் பாரு மரம். அந்த மாதிரி நல்ல எண்ணங்களை விதைத்தோங்கிற மனநிறைவு எனக்கு இருக்குது. அது வளர்ந்து வந்தால் நல்லா இருக்கும். அப்போ இப்போ உள்ள ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நான் வந்து ஒரு டிசிப்ளின்டு லைஃப்பை நான் எதிர்பார்க்குறேன். வாய்ப்புகள் கிடைக்குது, நான் நிறைய சொல்கிறேன். நீ ஸ்டூடெண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வச்செல்லாம் டோன்ட் எஸ்டிமேட் ராங்லி அபவுட் த இன்ஸ்டிடியூஷன். ஒரு காலத்தில் 8000 மாணவர்களை வைத்து 2 ஷிஃப்டாக 40 பஸ்ஸுகளை ஓட்டிய நிறுவனம். லைஃப் இஸ் ஜஸ்ட் எ ரைசிங் ஃபாலிங். மேடு பள்ளங்கள் நிறைந்தது வாழ்க்கை. ஃபவுண்டர் சான்சலர் ஏஜ் ஆஃப் 2020 கொரோனா வரும்போது இறந்து போயிட்டாரு இதனுடைய நிறுவனர். அதுக்கு பிறகு 3-4 வருஷம் படாத அவசைப்பட்டு பல சிரமங்களுக்கிடையில் என் பையன் அதை எடுத்து ஒன்றா ஸ்டெப்பாக மேலே கொண்டு போகிறாரு. அதனால டோன்ட் திங்க் வாட் எவர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எனிபடி கிவிங் த நெகட்டிவ். நான் கிட்டத்தட்ட 2017 இருக்கிறேன். 3 ஆண்டுகள் 2018, 19, 20 எல்லா ஊருக்கும் எல்லா மாணவர்களுக்கும் பஸ் ஃப்ரீ நடத்திய நிறுவனம். எல்லா ஊருக்கும் பஸ் ஃப்ரீயா கொடுக்குறேன், பசங்கனால தான் இந்த சொத்து வந்தது அப்படின்னு சொல்லி 3 வருஷம் கொரோனா வர வரைக்கும் தொடர்ந்து 3 ஆண்டுகள் 18, 19, 20 பஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் ரூட்ஸ். கொஞ்சம் திங்க் பண்ணிப்பாரு. அவர் இருந்திருந்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். ஸோ காலகட்டம் வாழ்க்கைங்கிறது அப்படித்தான். அதனால என்ன கொஞ்சம் பேர் இருக்கா, கூட இருக்கா, இங்கே 1000 பேர் 1000 சொல்லுவோம். பட் காலம் பதில் சொல்லும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ். மீண்டும் அந்த கிராஃப் ரீச் ஆகும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கிறது. நாங்களாம் அதுக்கு தான் தூணாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதனால நீ வந்து அதை பார்த்துலாம் டீஎஸ்டிமேட் பண்ணாத. உனக்கு பஸ் ரூட்டே முதல்ல நாங்கள் தான் உட்காந்து ஃபஸ்ட்டு அந்த டயத்தை போட்டு கொடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி டைம்லாம் போட்டுக்கணும். செகண்ட் இயர் கேட்டு பரவாயில்ல கொடுத்து போகிற டயத்தை எப்படி யாராக கொடுத்ததுமா? ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கல. வந்து நின்றுங்க 7 மணிக்கு போனதில் தொடங்கணும். பட்டுக்கோட்டில் வேலை இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. பட் 2 நாளுக்கு முன்னாடி எல்லா கமிட்டியும் கூப்பிட்டு எந்தெந்த ஸ்டாஃப்ல எத்தனை மணிக்கு வரும் என்னன்னு சொல்லுங்க, எழுதுங்க, இப்படிதான் ஒரு சீட்டை 7 சீட்டு பிரிட்டு எல்லா பஸ்ஸும் டைட்டு கொடுத்துருக்காங்க, கையில் வச்சுருக்காருன்னு தெரியுது. ஸோ இது ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். அந்த சிஸ்டம் சிஸ்டமேட்டிக்காக போகணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சார் வந்து டாக்டர் வீரமணி, ஹச்ஓடி ஆஃப் பயோடெக்னாலஜி, அதே சமயம் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி 3 கோஆர்டினேட்டர். பல ஊர்களுக்கு பல நிலைகளில் பயணம் செய்து பல அறிவுகளை பெற்றவர். அடுத்து உங்களுக்கு சார் வந்து என்கேஜ் பண்ணாங்க, நான் அவங்கள்ட்ட பொறுப்பு படிச்சுட்டு போகிறேன். அதே மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக்கை கடைசியாக கேட்போம். கடைசி நாள் உங்களுடைய குறைகள் எதுவாக பேரெல்லாம் எழுத வேண்டாம், என்ன வேணாலும் எழுது. ஏன்னா எங்களுக்கு தேவை வந்து குறைகள் தான். அதை சரி செய்வதற்காக மேனேஜ்மெண்ட் ரெடியாக இருக்கு. கூடுமானவரை அவங்க நாலேஜுக்கு போய் சேரணும். அதனால் நானும் காலையில் 9 மணிக்கு நிற்பேன் கூடுமானவரை. இல்லாட்டி என் நம்பர் எல்லாத்துக்குமே இருக்கும். ஃபோன் பண்ணி எடுக்கலாம், வாட்ஸ்அப்பில் கூட நான் எப்படி பதில் சொல்லிடுவேன். ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் கூடுமானவரை அதை சரி செய்வதற்காகத்தான் நிறுவனம் இருக்கிறது என்ற நம்பிக்கை கூறி உங்கள்கிட்ட இப்போதைக்கு